Hello everyone, Assalamu alaikum. Welcome to Faumia's cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பட்டூரா வித் சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை செய்யறதுக்காக 1/2 கிலோ மல்டிகிரெயின் ஆட்டா, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், சர்க்கரை, உப்பு, ஆயில், நெய் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மல்டிகிரெயின் ஆட்டாவில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது இல்லாதவங்க 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஈஸ்ட் மாவில் எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பட்டூரா நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக செய்யலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நான் கையில் நல்ல சாஃப்டான ஒரு டோ ரெடி பண்ணிக்கிறேன். மாவு ரொம்ப டைட்டாக பிசைய வேணாம், கொஞ்சம் இலகலாகவே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணி நான் 1 ஹவருக்கு ஊற வச்சிடுறேன். அடுத்ததாக சன்னா மசாலா செய்யறதுக்காக நான் வெள்ளை சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு லிட்டை போட்டு கவர் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு உண்டான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக இஞ்சி பூண்டு, தக்காளி, பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், சோம்பு, தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைக்கிறதுக்காக தான் வணக்குறோம். ஸோ கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சன்னா மசாலா ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம 1 பாட் ரெசிபி மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அடுப்பை கம்மி பண்ணி விட்டுட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வணக்க வேண்டாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம வேக வச்ச சன்னா சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த சன்னால இருந்து
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சன்னாவை எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம கடைசியாக கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி சேர்க்கும் போது சன்னா மசாலா நல்லா திக் அண்ட் க்ரீமியாக வரும். ஸோ அதுக்காக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே மசாலா நல்லா வணங்கட்டும். நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கிறது தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க சன்னாவை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சன்னா மசாலா ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இதுக்கடையில் நம்ம எடுத்து வச்சுருந்த சன்னாவை இந்த மாதிரி ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்டு சேர்க்கும் போது சன்னா மசாலா ரொம்பவே திக்காக இருக்கும். இப்போ கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சன்னாவையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிக்ஸை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை லிட்டை போட்டு கவர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம பட்டூரா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மாவு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் நல்லா அமுத்தி பிசைஞ்சு விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணுற மாதிரி தான் ஒரு குட்டி அளவுக்கு மாவு எடுத்து இது நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பூரிக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பட்டூராவை இன்றைக்கி மல்டிகிரெயின் ஆட்டா யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பட்டூராவை நம்ம சேர்த்துடலாம். ஆயில் வந்து மீடியம் ஹீட்டாக இருந்தால் போதும், ரொம்ப ஹீட்டாக இருந்தால் ரொம்ப செவந்துடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்தால் பூரி நல்லா உப்பி வரும். சைட்ஸில் இந்த மாதிரி எண்ணெய் தெளித்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பூரியை திருப்பி விட்டுக்கலாம். இந்த பட்டூரா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சன்னா மசாலா கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.